அதன் மூலமா எங்க அம்மாவை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இதான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ். இப்படி இந்த விழாவில் எங்க அம்மாவை உட்கார வைக்கிறதுல என் தம்பி மனைவி துளசிக்கு தான் நன்றி சொல்லணும். எங்க அம்மாவோட இந்த செயல், உதவி செய்யற பண்பாடு இதோட நிக்க போறதில்லை. உங்களோட தேவைதான் எங்க அம்மாவோட தேவையும். நன்றி. அடுத்ததாக அபிராமி அம்மாவின் இளைய மருமகள் துளசி அவர்கள் உரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். மன்னிச்சிருங்க, எனக்கு என் மாமனார் மாதிரி என் புருஷன் மாதிரிலாம் பேச தெரியாது. எனக்கு ரொம்ப புகழ்ச்சியாகவும் பேச தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வசதியா பெரிய கோடீஸ்வரங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சமூக சேவை பண்ண மாட்டாங்க. பல பேர் 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுன்னு இன்னும் சேர்த்துக்கிட்டே போவாங்க. ஆனா என் அத்தை அப்படி இல்லை. என் அத்தைக்கு உதவுற குணம் என் மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உருவானது இல்ல. அது அவங்களுக்கு இயல்புலயே இருக்கு. எங்க அத்தை பிறந்தது ஒன்னும் பெரிய குடும்பத்துல எல்லாம் இல்ல. என் மாமனார் குடும்பத்தை விட அது ரொம்ப சின்ன குடும்பம் தான். ஆனா அப்ப இருந்தே தாங்கிட்ட இருக்கிறத ஒரு பங்க மத்தவங்களுக்கு கொடுத்து பழகி இருக்காங்க. அவங்க ஊர்ல இப்பவும் பல பேர் அவங்கள பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த குணத்தோட அடுத்த கட்டமா தான் அவங்களோட சமூக சேவையை நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா, இந்த தொகுதியில எத்தனையோ பேரை அவங்க படிக்க வச்சிருக்காங்க. எத்தனையோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. உழைக்க தயாரா இருக்கிற எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்களால வறுமையில இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் மீண்டவங்க பல ஆயிரம் பேரு. சேவைய அவங்க வாழ்க்கையோட அங்கமா பாக்குறாங்க. சாப்பிடுறது தூங்குறது மாதிரி இது அவங்களோட தினசரி வேலை. சேவை செய்யாம அவங்களால இருக்கவே முடியாது.